ஆத்ம வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நூலை தான் இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். இந்து சமயத்தில் ஞானத்தின் சாரல்கள். இந்து சமயத்தில் அப்படிங்கிறது இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சமயங்களுடைய ஞானத்தின் சாரல்கள். இப்ப பொதுவா ஒவ்வொரு சமயமும் ஒரு வாழ்வியல் நெறிமுறையை சொல்லும், ஒரு முக்தி நெறிய சொல்லும். ஆனா இங்க உள்ள ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, எல்லா சமயங்களுடைய உட்கருத்தும் அதனுடைய கோட்பாடும் சித்தாந்தமும் ஒரே மாதிரியான வாழ்வியல் நெறிமுறையையும் ஒரு ஆன்மீக இலக்கையும் அது சொல்லுது. அதனால நாங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, சரி சைவ சமயத்துல நாம நிறைய விஷயங்கள் சொன்னோம். சைவம் சமயம் சார்ந்த வாழ்வியல் நெறிமுறை எப்படி இருக்கும், மரணத்துக்கு பின்பு எப்படி வாழ்க்கை இருக்கும், இப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு செய்து நூல் கொடுத்தோம். பல்வேறு சமயங்கள்ல என்னதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உதாரணத்துக்கு என்ன இருக்குது, வைணவம் இருக்கு, பௌத்தம் இருக்கு, சாக்தம் இருக்குது, இப்படி பல்வேறு விதமான சமயங்கள் இருக்கு இல்லையா. இந்த சமயங்கள்ல வாழ்வியல் நெறிமுறையை பத்தி, ஆன்மாவை பத்தி அல்லது வாழ்வினுடைய நோக்கத்தை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்து அந்த சமயங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சமான ஞானங்களை மட்டும் எடுத்து தொகுத்து இந்த நூல்ல கொடுத்துருக்கோம். அப்ப இது எவ்வளவு சிறப்பா இருக்கும் பாருங்களேன். ஒரு அன்னப்பறவை எப்படி பாலை எடுத்துக்கிட்டு தண்ணியை இப்படி விட்டுடுதோ, அதே மாதிரி பல்வேறு சமயங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல ஞானங்களை, அந்த புனிதமான மகான்கள் நமக்கு கொடுத்த ஞானங்களை தொகுத்து இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிறதுனால நீங்க உங்களுடைய சமயத்தை பத்தின ஒரு புரிதலும் மற்ற எல்லா சமயங்கள்ல இருக்கக்கூடிய சித்தாந்தங்களையும் தெரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு அல்லது அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த புத்தகத்துல நம்ம என்ன செய்திருக்கோம்னா, இந்து மதத்தினுடைய தோற்றம் வரலாறையும் கொடுத்திருக்கோம். இந்து சமயங்களுடைய அறிமுகங்கள், என்னென்ன சமயங்கள் இருக்குது, என்ன அதனுடைய காலகட்டம், யார் உருவாக்கி இருக்கா, அதனுடைய வரலாறு என்ன, அதுவும் கொடுத்திருக்கோம். அப்புறம் நிறைய உட்பிரிவுகள் என்ன, சோத்திரம், சாஸ்திரம், தத்துவங்கள், கோட்பாடுகள், அத்வைத, விஷ்டாவைதம், அப்புறம் துவைதம், இதனுடைய தத்துவங்கள், இப்படி எல்லாமே கலந்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல சமயம் சார்ந்து பயணம் செய்யக்கூடியவர்கள் மற்ற எல்லா சமயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த சமயத்தில் அவங்க என்ன சமயத்தில் இருக்கிறாங்களோ இன்னும் அந்த சமயத்துக்குள்ளார ரொம்ப நல்லா பயணம் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஒரு 300 பக்கத்துக்கும் அதிகமான ஒரு நூல் இது. அதனால கண்டிப்பாக இந்த நூலை ஆத்ம சாதகர்கள் அவசியமாக படிக்கணும். படிக்கலாமா? குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.